பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா தமிழ்நாடு போக்குவரத்துன்னு எப்பவுமே போட்டிருக்கோம். போய் பார்த்தா இப்போ பஸ்ஸில் தமிழ்நாடுன்ற பேரை காணோம். என்னடா அது எதுக்குடா தமிழ்நாடுன்னு பேரை தூக்குனாங்க? இன்னும் ஒருவேளை பிச்சுட்டு புது ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறாங்களோ அப்படின்னு நான் கூட நினச்சேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒட்டின மாதிரி தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு தமிழ்நாடுன்னு பேரை தூக்கிட்டாங்கன்னு. என்னடா அது? திராவிட கழகமாச்சு. திராவிடர்கள் தானே வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அவங்க எதுக்கு தமிழ்நாடு பேரை தூக்கணும் அப்படின்னு ஒரே குழப்பம். சரி, என்ன தான் பண்ணியிருப்பாங்க, என்ன தான் பண்ணுவாங்க பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் ஒட்டலை, ஒட்டுற மாதிரி இல்லை. சரி, நம்ம பசங்க, நாம் தமிழர் கட்சி பசங்க இந்த மாதிரி நம்மளே ஒட்டிடுவோம். ஏன்னா கவர்மெண்ட்டு காசு இல்லை பாரு தமிழ்நாடு அப்படின்னு எழுதி ஒட்ட. அதனால் சரி நம்மளே ஒட்டுவோம் அப்படின்னு போய் நம்ம நாம் தமிழர் கட்சி பசங்க போயிட்டு தமிழ்நாடுன்னு பேரை ஒட்டியிருக்காங்க. ஒட்டவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடுன்னு பேர் ஒட்டவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து தமிழ்நாடுன்னு இவங்க தான் பேர் வச்சாங்கன்னா அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க. பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களாடா. சரி, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இந்த திராவிடத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த கும்பல் எங்கே போச்சு? ஆளையே காணோம், ஆளையே காணோம். அவனுக்கு வரமாட்டானுங்க. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பஸ்ஸில் திருவண்ணாமலை அப்படிங்கிற பேரை காணோம். வேறு ஏதோ பேர் விட்டுருக்கான். அதை இங்கிலீஷில் வேறு போட்டு டிஜிட்டல் முறையில், எப்படி டிஜிட்டல் முறையில் போட்டிருக்காங்க பஸ்ஸில். அருமையாக இருக்குது. என்ன தான்டா திட்டவங்க? உங்கள் திட்டம் தான் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஒன்றும் புரியல. ஆனால் திராவிட கும்பல் நல்லா பண்ணுறீங்கடா, நல்லா பண்ணுறீங்க.